வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய ட்ரெண்டிங் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது உங்களோட பல்லாவரம் சந்தை. இங்கே தான் பல்லாவரத்தில் நடக்கிற எல்லா வியாபாரம், சுவை, சந்தோஷம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவுக்காக வாங்குற காய்கறி முதல் அப்பாவுக்காக வாங்குற பாதாம், பிஸ்தா எல்லாமே 10 முதல் 10,000 வரை எல்லாமே கிடைக்குது இந்த சந்தையில தாங்க. இப்போ நம்மோட நாளைய சூப்பர் விலையை காணலாம். ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல்லாவரம் சந்தையை வாங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஏயா வண்டி கொஞ்சம் ஒதுங்க சொல்லியா, இது பல்லாவரம்டா சாமி. எங்க வாங்குற காய்கறி, பழம், பூ, பஜ்ஜி எல்லாமே சும்மா இல்லை, விலை ரொம்பவே கம்மிங்க. நீங்க வீடியோ பார்த்து வேற எங்க போறீங்கன்னு யோசிக்க கூடாது இல்லைங்க. சந்தையை பார்க்க ரெடியா அப்படின்னு உடனே என்னோட சேனலை லைக் பண்ணுங்க. மிகவும் சாதாரணமான ஒரு வெள்ளிக்கிழமை காலை, ஆனால் பல்லாவரம் சந்தையில் அதிக விலை கிடையாது, அதிக சத்தம் தான் இருக்கும். பசங்க ரேட்ட கேட்டாங்கன்னா 20 ரூபாய்க்கு ஒரு விலை கொடுக்கறாங்க. இது வேற சந்தை இல்லைங்க, இதுதான் நம்மளுடைய பல்லாவரம் சந்தை. இன்று நம்ம பல்லாவரம் சந்தையில் என்னெல்லாம் விலை குறைஞ்சிருக்குன்னு நம்ம சுத்தி பார்க்கலாம். நம்ம ஊர் மக்களோட நிஜ வாழ்க்கை, சந்தை, சந்தோஷம். இந்த வீடியோவை உங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க சந்தையை சுற்றி பார்க்கலாம். பல்லாவரம் சந்தையில் வெங்காயம் ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்பனைங்க. பழங்கள், காய்கறிகள், வீட்டு தேவைகள் எல்லாமே சலுகை விலையில் இங்கே அனைத்து பொருட்களும் நம்ம பல்லாவரம் சந்தையில கிடைக்குங்க. பல்லாவர சந்தையில் குறைஞ்ச காய்கறி விலைகள் மட்டும் இல்லைங்க, சரியான சுகாதார முறையில் வாங்கணும்னா அது நம்மளுடைய பல்லாவரம் சந்தை தாங்க பெஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், 5 ரூபா 10 ரூபான்னு எல்லா பேக்கெட்டுமே சீரகம், ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம பல்லாவரத்திலே வாங்கிக்கலாங்க. இப்போ நாங்களுமே வாங்கிட்டு இருக்கோங்க. எங்களுக்குமே ரொம்ப சேவாக இருக்குது. நம்ம மணி சேவ் பண்ணிக்கலாங்க. நம்ம கேட்குற ரேட்டோட அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம். பட் நம்ம ஒரு ரேட்டு சொன்னோன்னா அதுக்கு அவங்க குறைச்சி ஓரளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, பட் ஒரு ஹார்ஷாகவும் பேசக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக நம்ம பேசணுன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ டெடி பியர்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் வாங்க தான் முடியல என்னால், ஏன்னா ரொம்ப நாங்கள் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வாங்க முடியல. பாத்திரம் வாங்கணும். ஸோ எங்களுக்கு தேவையான பாத்திரங்களை நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் நிறைய பொருட்கள் வாங்க முடியல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இதில் ஒன்று நான் வாங்கினேன். ஸோ அதுவுமே அஃபோர்டபுள் ப்ரைஸு. எல்லா இடத்துலையுமே ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் அதே ரேட்டு தான், குறைக்கவே இல்லை. ஸோ நான் ஒரு கடையில் மட்டும் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ அதில் மட்டும் நான் வாங்கினேன். இப்போ சந்தையில் நார்மல் காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, சில ரேரான ஹெல்த்தி பொருட்கள்லாம் கிடைக்குது. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. சின்னதாக இருக்குது, அதுதான் உனக்கு கேட்டேன். கணம் இல்லை, இதே தான் கணம். ஷூட் எடுக்கிறேன், யூடியூப்பில் போடுறேன். யூடியூப்பில் போடுறேன் நான். இதோ போய் இதை பாரு சொல்லுங்க. 250 ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 240 ரூபா கொடுத்தாங்க. நான் 150 ரூபாய்க்கு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் 130 ரூபாய்க்கு கேட்டேன். ஓகே சொன்னேன். நல்ல கனமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல கனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்கு. இவங்க தான் அவங்க. ஒரு ஊர் இல்லைங்க, ஒரு உயிர். ரயில்கள் புகுமொழி, சாலையில் ஓடுற பசத்தம் எல்லாம் சும்மா இல்லை, நம்மளுடைய ஒரு ஹார்ட் பீட் மாதிரிங்க. காய்கறி மட்டும் கிடைக்காதுங்க, கல்யாண வீட்டுக்கான தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ரசத்துக்கு தேவையான பொருட்கள், குழந்தைங்களுக்கு மெத்த, பஞ்சு, சாமி ஆலயம், நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்குங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிரோடு கதை இருக்குங்க. 30 வருஷமா இங்கே காய்கறி விற்கிற முருகேசானா தினமும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் இங்கே காய்கறி விற்பாங்க. 10 பேர் சந்தையில் கிசு கிசுன்னு கலக்குறாங்க. சின்ன வியாபாரம் தாங்க, ஆனால் பெரிய வாழ்க்கையை தூக்கி வைத்து இருக்காங்க. சந்தை மட்டும் இல்லை, இது ஒரு சந்திப்பு இடமோ தாங்க. அம்மாவும் மகளும் கையை பிடிச்சிட்டு வாங்கிறது, அப்பா பையில் வீட்டுக்காக காய்கறி தூக்கிக்கிட்டு போகிறது, இந்த காட்சிகளுக்கு விலையே இல்லடா சாமி. இதுதான் பல்லாவரம் சந்தை.
உங்களுக்கு ஒரு சின்ன சந்தை மாதிரி தோன்றனாலும் ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு. ஒரு நாள் இல்லைனாலும் நீங்க பார்த்து விடுங்க, வீட்டில் சமைக்க சாமானே கிடையாது. இது ஒரு சந்தை இல்லை, நம்ம வாழ்க்கை கட்டி போடுற ஒரு வாழ்வின் முகம். இதிலிருந்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உண்டு, பாருங்க, பகிருங்க. இது உங்க பல்லாவரம் சந்தை. பல்லாவரம் சந்தை நூற்றாண்டுகளாக இருக்கிறது. பழையதொரு காலகட்டத்திலிருந்து வளர்ந்த சந்தை ரயில் நிலையத்துக்கு அருகில் இருப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் ஈஸியாவே சென்று வர முடிகிறது. இது சுத்தமாக பழம் காய் சந்தை மட்டும் இல்ல, ஒரு அழகான வாழ்க்கை திரைங்க தாங்க. சில பேர் 20லேருந்து 30 வருஷமா இங்க வியாபாரம் பண்றாங்க. ஆனா காலை 3 மணிக்கு எழுந்து காய்கறியை வாங்கிட்டு வராங்க, அதுவும் ஹோல்சேல்லுங்க. சில நேரம் லாபம் கிடையாது, ஆனாலும் வாடிக்கையாளர்களை விட்டு வைக்க முடியவில்லை. விலையை கேட்டாலே உடனே 5லேருந்து 10 வரைக்கும் டிஸ்கவுண்ட் சொல்றாங்க. ஒரே இடத்துல 5லேருந்து 6 காய்கறி நம்ம வாங்குறோம். சரி சிஸ்டர், 10 ரூபா குறைச்சி கொடுத்துடுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடையாது. பட் அனைத்து ஃபெசிலிட்டிஸ் நம்ம பல்லாவரம் சந்தையில இருக்குதுங்க. இங்க பாருங்களேன். சப்போஸ் லேடிஸ் போறீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் கேஷ் இருக்குது அப்படின்னா அது க்ளோஸாக வச்சுக்கோங்க. இடம் கூட்டமாக இருக்கும்போது சில திட்டமிட்ட திருடர்கள் இருப்பாங்க. சிசிடிவி இல்லாத இடங்களில் ஃபோனு பர்ஸு அந்த மாதிரி இழுப்பது நடக்கக்கூடும். ஸோ இந்த விஷயத்தை நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வீடியோவாக கூட இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பங்க. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. இங்கே பக்கத்தில் ஒரு வியாபாரி முருங்கைக்காய் 20 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சைடில் ஒரு நாய்க்குட்டி கடையின் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்குது. பூனை குட்டி அந்த கடையின் ஓரமாக அதுவும் தண்ணி குடிக்குது. யாரும் அதை விரட்டல, ஏன்னா இங்கே எல்லாருக்குமே இடம் இருக்குங்க. பக்கத்தில் வாடிக்கையாளர் பீரோ வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றுறாங்க. அவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த சந்தையில் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆனால் அப்படியே ஜலன்னு அப்படியே சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கும், கூட்டமாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேஸுங்க. வாட்சஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் பிளாக் கலர் தாங்க வாங்கியிருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஜஸ்ட் 1500 தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கடாயிலேருந்து அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது. அதுவும் நம்ம பல்லாவரம் சந்தையில் நம்மளுக்கு தேவையான பொருட்களுக்கு நம்ம வெளியே எங்கேயுமே செல்ல வேண்டாங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஏலேருந்து Z வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அனைத்து பொருட்களும் இருக்குது. பெண்களுக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. இது நீங்கள் எப்படி வேணால் வாங்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணும், இல்லை பைக் ஸ்டாண்ட் வேணுமா, இல்லை கடாய் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்க. ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸுங்க. இப்போ ஞாபகம் வருதுங்களா, நான் சின்ன வயசில் விளையாடி இருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தணும் தாங்க இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ மேபி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள், நீங்களும் பிளான் பண்ணுங்கள் எப்போ போகிறதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய வீடியோ எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, என்னுடைய வீடியோ பார்த்து உங்களுக்கு மேபி ஆசை வரலாம், நீங்களும் ஒரு தடவை பிளான் பண்ணுங்கள். இது வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைமில் குழந்தைங்களோட போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவீங்க. ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் விடுறதுக்காக காசு வாங்க மாட்டாங்க. பட் இப்போ நம்ம டோக்கன் போட்டுட்டாங்க உள்ளே போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு பைக் விட கூட இடம் இருக்காது, எதுவுமே கிடையாது வெஹிக்கல்ஸ். ஸோ நீங்கள் நிறைய நடக்கணும். ஸோ வயசானவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களால போக முடியாது. ஸோ பார்த்து நீங்கள் சப்போஸ் வெஹிக்கிள் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் போக முடியும். பட் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கால் வலி வரும் அண்ட் டயர்ட் ஆகிடுங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த கடையில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த கடையை விசிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஏன்னா எனக்குமே டைம் இல்லை. அந்த வீடியோ எடுக்கவே டைம் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்தேன். ஸோ அதனால என்னால் டைம் இல்லைங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள், ஒரு ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.
ஒரே கூட்டம் தாங்க. வரும்போது செம்ம கூட்டம் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வீட்டு சந்தையில் நடக்குது ஒரு திரைப்படங்க. சந்தையில் தூங்குறது நாய்க்குட்டியும் சிரிக்கிற பூனைக்குட்டியும், கட்டில், பீரோ, வாழ்நாள் நினைவுகள் பல்லாவரத்தில் மட்டும் தாங்க இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சந்தையில் உடனே வாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னையின் முக்கியமான பழங்கால சந்தையில் ஒன்று நம்ம பல்லாவரம் சந்தை. மக்கள் பெரியதும் நம்பிக்கை வைக்கும் லோ காஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி சந்தைங்க. ரயில் நிலையம், பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருப்பது மிகவும் வசதியா இருக்கு. அப்போ அந்த நாய்க்கு வாசம் சூப்பராக இருக்கும். அது வெளியே பால் தான் குடிக்கும். அதுங்க பாருங்க, ரெட் சூப்பரா இருக்குது. 5000 பொமீரியன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பொமீரியன்
இதுதான் நம்ம பல்லாவரம் சந்தை. பசுமை, பண்பு, பாசம் கலைந்த ஒரு வாழ்க்கை படம்ங்க. சந்தை மட்டும் இல்லை, இது ஒரு கதைன்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு காய்கறியிலும் ஒரு அனுபவம் இருக்குது. நீங்களும் ஒரு நாள் நேரில் வந்து பாருங்க. நம்ம ஊர் வாசனையும் மனித தன்மையும் இங்கே தான் பூரணமா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான சந்தைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ உங்களிடையில அலைமையில் விடைபெறுவது டேக் கேர், லவ் யூ, பாய்.